இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு 4th இயர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் அரெஸ்ட் பண்ணி எங்கே இருக்காங்கன்ற தெரியாத நிலைமைக்கு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரவுடிங்களை கொள்றாங்கன்றதுக்காக நம்ம அதை கண்டும் காணாமல் போகக்கூடாது. இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் இப்போ கதன்னு கதறிட்டு இருக்காரு. எனக்கு வந்து குரல் கொடுக்க ஆளே இல்லையா, இப்படி என்னை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் வந்து போலீஸ்காரன் வந்து கைது பண்ணுறாங்களே, என்னை வந்து குரல் கொடுக்க ஆளே இல்லை, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதன்னு கதறிட்டு இருக்காரு. நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். அப்போ வந்து நீங்களும் இதே மாதிரி தான் அமைதியாக இருப்பீங்களா? குரல் கொடுங்க, எனக்கு யாராவது வந்து குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கதன்னு கதறிட்டு இருக்காரு. அதாவது இப்போ தான் சவுக்கு மீடியாவுடைய லீகல் கரஸ்பாண்டன்ட் கார்த்திகை தூக்கி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லி சவுக்கு மீடியா ஆதரவாளரக்கூடிய ஒருத்தர் தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ லியோ இருக்கார் இல்லையா, அதாங்க போதைப் பொருள் இப்படியே ஆடுவார் லியோ. அவர் வந்து இப்போ அவருடைய காதலி ஏதாவது கேஸ் கொடுத்து அந்த கேஸில் லியோ வந்து உள்ளே போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்தி வருது. அதை தொடர்ந்து அதை விட பெரிய செய்தி என்ன தெரியுமா, அவர் முத்தலீஃப் உட்காந்துருப்பார்ல, சொல்லுங்க முத்தலீஃப், ஆமாம் அப்படி தலையாட்டுவார வேமா. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சவுக்கு மீடியா விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் நேற்று வந்து ஒரு ட்விட்டர் போட்டார். அவர் வந்து வெளியே போயிட்டார். இப்போ சவுக்கு வந்து தனியாக உட்காந்துருக்காரு. சவுக்கு ஆதரவாளர்கள்லாம் ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் குரல் கொடுக்க வந்து ஆளே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ சவுக்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதை நினைத்து அவர் என்ன பண்ணுறாரு, அழுகிறாரு, ஏங்குறாரு. இப்போ நம்ம ஏடிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஏடிஎம் கிட்ட காசு வாங்கி சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஏடிஎம்கே கூட நம்மளுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த வேதனை வேறு. இன்னொன்று வந்து சீமா நம்மளுக்கு நேரம் குரல் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து நம்ம போன தடவை ஜெயிலுக்கு போனப்போ நம்மளுக்கு அவ்வளோ தூரம் குரல் கொடுத்தாரு, நம்மளுக்காக பேட்டி கொடுத்தாரு, பல விஷயங்கள். நம்ம அந்த தம்பிகள்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் பொங்குனாங்களே, எப்படி சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொங்குனாங்களே, ட்விட்டர்லாம் வந்து அதிர்ச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, சீமான் குரல் கொடுக்கவில்லையே, ஐயோ சீமான் தம்பிகள்லாம் குரல் கொடுக்க முடியலையே, ட்விட்டர் இந்நேரம் அதர இருக்கணுமே, சீமான் தம்பிகள் மட்டும் தான் ட்விட்டரில் வந்து அலற விட முடியும், ஆனால் அவங்க எல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்து கதன்னு கதற. நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதன்னு கதறாரு. சரி, ஏடிஎம்கேக்கு தான் இவர் செம்பு தூக்குறாரு. ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஏடிஎம்கே வந்து ட்விட்டர்லேயும் ஆளுகள் இல்லை, ஏடிஎம்கேக்கு காலத்துலையும் ஏடிஎம்கேக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அந்த ஏடிஎம்கே வந்து வளரணும், நாம் தமிழர் கட்சி வீழணும் அப்படின்னு நினச்சி சோக்கு சங்கர் வந்து பல திருட்டு வேலையை வந்து பார்த்தாரு. கடவுள் இருக்கான் குமார், நீ யாரை வீழ்த்தன்னு நினச்சியோ அதுக்கு மாறா நீயே வந்து வீழ்ந்துட்ட. இப்போ சீமான முன்னாடி பழைய ஆளாக இருந்தார், நீ வந்து இப்படி கிண்டல் கேலி பண்ணாமல் இருந்தால் குரல் கொடுத்துருப்பாரு. நீ தான் உட்காந்துட்டு பல கிண்டல்கள். சீமானால் சின்னத்தே வந்து காப்பாற்ற முடியல, சிரிச்ச பார்த்தியா, அதுக்கப்புறமும் உனக்கு வந்து குரல் கொடுப்பாங்களா? ஆனால் இதுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஏடிஎம்கே ஆதரவாளர் தான். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கொடுக்கும்போது நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா ஒரு தடவை குரல் கொடுத்ததே எங்களுக்கு போதும், எங்கள் அண்ணனை வந்து எந்த அளவுக்கு இவன் வந்து பேசினா, சவுக்கு சங்கர் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் வந்து ஒரு அரசியல் பிம்ப் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, சாட்டை திரும்ப உடனே கொதிச்சு போய் வீடியோ போட்டுருவா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர் போடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சவுக்கு சங்கருக்குலாம் எந்த விதமான ஒரு சப்போர்ட் எதுவுமே கொடுக்கூடாது. அந்த ஆள் வந்து எப்படி திருட்டு வேலை பார்க்குறான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. போதைப் பொருள் கடத்துறதுக்கு எதிராக பேசுகிறேங்கன்னா, ஆனால் அவர் போதைப் பொருளை தான் யூஸ் பண்ணுறாருங்கிறது தான் அந்த லென்ஸ் மீடியாவில் வந்து காட்டப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் அரசியல் புரோக்கர், இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவே தேவையில்லை. ஆனால் சீமான எவ்வளோ முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சோக்கு சங்கருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து எந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாரு. அப்போ அவர் சப்போர்ட் கொடுக்கும்போது எப்படி நம்மளுக்கு இருந்துச்சு, எப்படி பவர் இருந்துச்சு. இப்போ அவர் சப்போர்ட் கொடுக்கலாம், நம்ம எப்படி வீக்காக இருக்கோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறான், நம்மளை வந்து புரோக்கர் சங்கருங்கிறான் அதே ஆள் அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு தெரியும். இப்போ சீமானை மட்டும் ஒரே ஒரு அறிக்கை, சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களை சத்தமே இல்லாமல் கைது பண்ணுறதுக்கு போலீஸு, இது வந்து கண்டிக்கத்தக்கது விட்டாருன்னா ட்விட்டர் வந்து அலரும், ட்விட்டர் வந்து அப்படியே தெரிச்சு ஓடும், அது வந்து நியூஸாக மாறும், நம்ம எல்லாம் பேசுவோம், சம்பவம் மாறும், எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஆனால் இப்போ பாருங்கள், எவனும் பேச மாட்டான். தெரிஞ்சிருச்சு சவுக்கு சங்கர் நீங்கள் ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லி. சீமானே நீங்கள் முன்னாடி கிண்டல் பண்ணீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் ஜெயிலுக்கு போனப்போ சீமான் ஆதரவு கொடுத்தாரு. 2 தடவை அடி வாங்கியாச்சு, 3ஆவது தடவை அடி வாங்க நாங்கள் வந்து ரெடியாக இல்லை. நீங்களே உட்காந்து கதருங்க, அண்ணன் சீமான் எனக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறா, ஐயோ எனக்கு வந்து யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி உட்காந்து அழுங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.